ஏன்னா நான் என்னவோ பிறவிலே ஒரு ஏலியனா வந்து பிறந்திருக்கணும். நான் எனக்கே நிறைய இடங்கள்ல ஒரு பயம் இருக்கும். நடந்து போனாலுமே என்னை வந்து கேவலமா பேசுவாங்க. ஏய் பொட்டை, ஏய் 9. அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்றவங்க, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்றவங்க அப்படிதான். பேண்ட் எல்லாம் கழட்டி என்ன இருக்கு அவங்க உடம்புல உறுப்புல என்ன இருக்குன்னு அவங்க மேல படுத்து அவனை வந்து அந்த சின்ன வயசுலேயே நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது வீட்டுக்கே நீ ஒரு தரித்திரம், நீ ஒரு கேவலமான ஒரு பிறவின்னு. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம வகுப்புலேயே நம்மள மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு நாங்க பெருமைப்படுறோம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மள அப்படியே ஒரு டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க. இதுன்னு அந்த வாய்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ் இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி தானே ஃபேஷன் ட்ரெஸ்லாம் வேர் பண்ணுவேன். நானும் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுவேன், யூஸ் பண்ணுவேன். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். ரொம்ப பேர் என்னுடைய வாய்ஸை ரசிச்சு கேட்டவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் டியர் புக் லவர்ஸ், the entrance ticket will be issued exactly at 11 AM. Kindly wait in the conference hall till then. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஹாய் ஹலோ ஒயிட் ஹார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா உண்மையாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. திருநங்கைகள் அப்படின்னாலே பாலியல் தொழில் பிரச்சனைகள் இப்படி தான் பல பேர் பேசுவாங்க. ஆனால் தன்னாலையும் சாதித்து காட்ட முடியும் சொல்லி ஒரு புரட்சி பெண்ணா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஜென்சி தான் நம்ம கூட இருக்காங்க. ஆங்கில துறையில் டாக்டர் பட்டம் பெற்று ப்ரொஃபஸராக இருக்காங்க லோயோலா கல்லூரியில். இந்திய அளவில் இவங்களை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க அவங்க கிட்ட பல சுவாரஸ்யமான தகவல் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும், பட் உங்க வாயால சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. என்னோட பேர் டாக்டர் என் ஜென்சி. ஸோ இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முடித்த முதல் திருநங்கை அப்படின்றதில் நான் பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முதல் பேராசிரியர் நான் தான் அப்படின்றதுல இந்த 2 விஷயத்தில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் டுடே உங்கள் கூட இருக்கிறதுனாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா நிறைய நாட்கள் உங்களை வீடியோவில் மட்டும் பார்த்து இன்றைக்கி நேரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான், ஆர்கேபேட்டை, வலக்கனாம்புடி, புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் என்னுடைய படிப்புகள் எல்லாத்தையும் நான் தொடங்கி அதுக்கப்புறமா ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் நான் சென்னை வந்தேன். நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த ஒரு தருணம்? இந்த உலக அளவில் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க, அதுவும் இந்தியாவிலே முதல் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். அது கேட்கும்பொழுதே வள்ளுவர் சொன்ன மாதிரி ஈன்ற பிரிவினும் சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அந்த தருணம் எப்படி இருக்குது அவங்களுக்கு? ஸோ எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இப்போதைக்கு இல்லை. இதை வந்து சரி, குடும்பத்தை சார்ந்தவர்கள்? குடும்பத்தை சார்ந்தவர்கள்னா என்னுடைய நான் மாறின ஸ்டேஜில் வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க நானும் ரோட்டில் போயிட்டு பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறேன், செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறேன் எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை வந்து இன்றைக்கி வரைக்குமே கிராமப்புறங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் மாறின புதுசில் எங்கள் அக்காவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அம்மா வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ண பிறகு தான் இருந்தாங்க. அப்பா நான் ஸ்கூல் படிக்கும்போதே இறந்துட்டார். அப்போ அக்கா மட்டும்தான், அம்மா அப்பா எல்லாமே எனக்கு அவங்க தான். அவங்களும் கூட ஆரம்பத்தில் எல்லாரும் அடித்து அழுது புலம்புற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வீடியோஸ் நிறைய இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நான் ப்ராப்பரான ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லையோ நான் வந்து நிறைய லெக்சர் கொடுக்குறேன், போலீஸ் அகாடமிலாம் போய் பேசுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணன் சட்டப்பேரவையில் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ஸ்டார்டட் அக்செப்டிங். ஆனால் இன்னமும் எங்கள் அண்ணன் வந்து என்னை அக்செப்ட் பண்ணல. என்கிட்ட இப்போ வரைக்குமே இன்னும் பேசாமல் தான் இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்தது உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் வந்து பல விஷயங்கள் பிரச்சனைகளுக்கே ஒரு விஷயமாவே இருக்கும் பொழுது உங்களால் மட்டும் எப்படி சாதிக்க முடிஞ்சது? ஸோ இன்னைக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அவங்க வந்து எல்லாருமே படித்து ஒரு பிஹெச்டி வரைக்கும் வரதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதை விட திருநங்கைகளுக்கு கொஞ்சம் அதிகம். இல்லை, உண்மையை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை இப்போ சொன்னீங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது வேற. பட் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத உங்களுடைய இந்த விஷயன்றது ரொம்ப டிஃபிகல்ட். இன்னைக்கு 12வது தாண்டதே நிறைய பேர் கிடையாது திருநங்கைகளாக வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு. பட் நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட், அது ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான் நாங்கள் சொல்லணும். கண்டிப்பாக அதுதான் உண்மை. அதாவது நம்ம எல்லாரும் ஜென்சி வந்து இன்னைக்கு ஒரு பிஹெச்டி முடிச்சு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு பேராசிரியராக இருக்கிறாங்கன்றதுக்கு பின்னாடி
நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை வந்து என்னுடைய லைஃப்பில் நானாகவே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பிஹெச்டி வரைக்கும் வந்து முடிக்கிறதுன்றது உண்மையாலுமே கஷ்டம். ஆனால் அதை விட ஒரு திருநங்கை அப்படின்னும் போது அது அவங்கள விட டபுள் மடங்கான அதிகமான கஷ்டமாக தான் இந்த சொசைட்டி நம்மளுக்கு இன்னமும் கொடுத்துட்ருக்கு. சொசைட்டியில் ஜென்ரலாகவே எல்லாருமே திருநங்கைனாவே நம்மளுடைய பார்வைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, அப்படி தான். ஈவன் என்னுடைய கிராமம், என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கிராமம் தான். திருத்தணி பக்கத்தில் ஆர்கேப்பட்ட ஒரு கிராமம் தான். அங்கே இருக்கிறவங்களே கூட நான் இந்த மாதிரி இவ்வளோ படித்து திருநங்கையாக மாற போகிற ஸ்டேஜில் என்னோட வெளிப்படுத்தும் பொழுது அவங்களாம் கூட அப்படி தான் நினச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் படிச்சுட்டு இவன் என்னுடைய படிப்பெல்லாம் வீணாக போச்சு, இவன் என்ன பண்ண போகிறான்ற அந்த ஒரு திங்கிங் தான் அவங்களுக்கும் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் அந்த உதயநிதி அண்ணனுடைய வார்த்தைகள் தான் வந்து அவங்களெல்லாம் ஒரு உந்துகோலாக கண்டிப்பாக வாழ்க்கையில். அப்போது அந்த ஒரு இடத்துலையும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் போகும்போதும் சரி, ஸ்கூல் போகும்போதும் சரி, என்னுடைய வாய்ஸ், நான் பேசுறது, நான் நடக்கிறத வச்சு என்னை வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. ஏன்னா நான் என்னவோ பிறவிலே ஒரு ஏலியனாக வந்து பிறந்திருக்கணும்னு எனக்கே நிறைய இடங்கள் ஒரு பயம் இருக்கும். நிறைய நாட்கள் வந்து என்னை மாற்றி மாற்றி நடந்துக்கணும்னு பார்க்கணும். நம்ம உண்மையாலுமே ஒரு மேலாக தான் இருக்குமோ இல்லை நம்மளுக்கா இது தோணுதான்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து பேசினாவே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மளை அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. இதுன்னா அந்த வாய்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் இருக்குன்னு. அந்த இடங்கள்ல நிறைய நாட்கள் என்ன பண்ணுவேன்னா, அவங்களே நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய நாட்கள் வந்து ரொம்ப குரல் அப்படியே உசத்தி ஒரு ஆண் மாதிரி பேசணுன்றதுக்காக நிறைய நாள் நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த நடிப்புகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து இன்னைக்கு தோற்று தான் போயிருக்கேன் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்ம செஞ்ச குறைகளோ இல்லை நம்ம இப்படி பிறந்து நம்மளால ஏற்படலைன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸில் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னுடைய வகுப்புலேயே நான் முதல் மாணவரை தான் தேர்ச்சி பெற்றேன்றதுனால அந்த இடத்துலலாம் என்னை வந்து அது காப்பாற்றுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை சுற்றி நெய்பர்ஸ், என் ஃபேமிலிஸ், சொந்தக்காரங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது நான் நடந்து போனாலுமே என்னை வந்து கேவலமாக பேசுவாங்க. ஏய் பொட்டை, 9, அலி, உஷ், இன்னும் நம்பர் நிறைய டிஃப்ரெண்ட் 5 3 3 அப்படின்ற டிஃப்ரெண்ட் நேம் நம்பர்ஸ்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ அது என்னமோ அந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டா ஒரு பெருத்த கஷ்டமாக இருக்கும். அது விவரிக்கவே முடியாது. என்ன இது, நம்ம பிறவியில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளை ஏன் இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்றத நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டம் இருக்குது. நிறைய நாட்கள் நான் தனியாக என்னுடைய அறையில், என்னுடைய படுக்கை அறையில் என்னுடைய தலையணைக்கு தெரியும் நான் எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா ஏன் நம்ம இப்படி கூப்பிடுறாங்க, நம்மளே நார்மலாக ஏன் ட்ரீட் பண்ண மாட்டுறாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னா எல்லாரும் சகஜமாக எடுத்துக்கிறோம், அவங்க எதுவும் நம்ம குறைகளாக சொல்கிறதே கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அதே வாயால் என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பேசுகிறாங்கன்னா அது வந்து எஜுகேஷன் தான். அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவன் இப்படி இருந்தாலும் நல்லா படிச்சிடறான்றது எங்கள் சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க. அப்போது அந்த சின்ன வயசுலேயே நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணேன். அப்பயே எனக்கு தெரியுது வெளிப்படையாக, இந்த ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிறவியை குறைகளாக சொல்லிட்டு இருக்க இந்த உலகம் ஒரு இடத்துல நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அந்த பெருமைக்காக நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உண்மையாக பெரிய விஷயம், பெரிய ஒரு சாதனை படிக்கட்டுகள் தான் சொல்லணும். திருநங்கைகளாக படைக்கப்பட்டவர்கள் ஒன்றும் பாலியல் தொழிலுக்காக படைக்கப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை சொல்லிட்டு உங்களோட தலைமுறைக்கே ஒரு சங்கதிக்கே ஒரு பேரும் புகழையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல இருந்து ஒயிட் ஹார்ஸும் உங்களை வாழ்த்துட்டே இருக்கு. இன்னும் உங்களுடைய சிறப்பு வந்து இன்னும் மென்மேலும் உயர்ந்துகிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இளைய திருநங்கைகளுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த இடத்துல இருந்து? ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு திருநங்கை எண்ணம் அந்த மாதிரி சிந்தனைகள் கொண்ட ஒரு குழந்தைய பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய குடும்பத்துக்கே, நம்முடைய பிறப்புக்கே இது வந்து ஒரு அசிங்கம் அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பெற்றோர்களை நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் அவங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை ஒரு அப்பா அம்மா இல்லாதப்போ அது தன்னை வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபீமேல் மாதிரி மாற்றிக்கிச்சு. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ்க்கு அதுக்கு அப்படி இருக்குன்ற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணா, நீ இந்த வீட்டுக்கே நீ ஒரு தரித்திரம், நீ ஒரு கேவலமான ஒரு பிறவின்னு வெளியே துரத்துறாங்க. அந்த குழந்தை வந்து ரோடுக்கு போயிடுது. அந்த குழந்தை என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்படும். அப்போ அந்த குழந்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் நின்று ஒரு 5 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், ஒரு 10 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், 11வது நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இனத்தை அறியுன்ற மாதிரி அந்த வழியாக வர ஒரு திருநங்கை யாராவது அவங்கள பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நாள் நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள நீ இதுதாம்மா நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு நான் 11 நாள் நல்லா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி ரோட்டில் கூப்பிட்டு போய் இந்த இடத்துல தான் நீ வந்து பெக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுற உலகமும் இருக்குது.
அதே வேற ஒரு மக்கள் கையிலையும் மாட்டலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா பண்ணிட்டு இருந்த, எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த, நீ படிச்சியா இல்லையா, ஏன் இப்படி வந்துட்ட, நீ முதல்ல உன் எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ணணும், வா நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், நீ இங்கே இருந்து உடைய ஹையர் எஜுகேஷன் பண்ணு, உங்கள் ஸ்கூலில் ஹெச்எம் கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற திருநங்கை கையிலும் இருக்கிறாங்க. அந்த குழந்தை யார் கையில் இப்படி மாட்டியிருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இது சமூகத்தின் மீது குறைகளை சொல்வதா, இல்லை அவங்க குடும்பத்தின் மீது குறைகளை சொல்வதா, இல்லை அவங்க இனத்தின் மீது குறைகளை சொல்வதானே தெரியல. ஒரு திங்கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குழம்பிய நீரோடை மாதிரி தான் இருக்குது. குழந்தை இப்படி யார் கையில் கிடைக்குதுன்றதுக்கு காரணம் ஒரே 2 விஷயம் தான். ஒன்று சோசியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் தான்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு வேளை அந்த குழந்தையை வந்து அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தா, அவங்க வீட்டில் ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் இந்த குழந்தை வந்து நிறைய சாதிச்சு அவங்களுக்கு நிறைய பெயர்களை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், சின்ன வயசில் அந்த ஃபீலிங்ஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். தன்னை இப்படிலாம் நான் காட்டிக்கணும்னு அதை ஏதாவது நடிக்க முடியுமா? எந்த ஒரு ஆணும் நான் வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு நடிக்கலாம், அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக திருடுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆனால் உண்மையாலுமே பிறப்பியான அவங்களுடைய சொந்த பிறப்பிலேயே அவங்க தங்களை ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணுறவங்க ஒரு நாளும் நடிக்க மாட்டாங்க. அப்போது அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டில் பிறந்தது தப்பா, இல்லை அவங்க கையில் கிடச்சது தப்பா, இது இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போது எங்கள் மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கு வரதான் செய்யும். நம்மளை சுற்றி இருக்கலாம், நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் மூலமாக வரலாம். அப்போ இந்த கஷ்டத்தை காரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது. என்னால் முடியல, சொசைட்டியே காரணம் சொல்லி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதையே நம்ம காரணமாக சொல்லி பின்வாங்கிட்டோம்னா நம்ம எப்படி சாதிக்க முடியும்? அதையெல்லாம் நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு என்னுடைய லட்சியம் என்ன, நான் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு திருநங்கையா அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன், இந்த பிரச்சனைகள்லாம் தகர்த்தெறிந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஜுகேஷன் தான். எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்போ திருநங்கையிலாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆண் பெண்ணை காட்டிலும். அப்போ இந்த மாற்றத்திலிருந்து நம்மளை வந்து வெளிக்காட்டி நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது எதுன்னு பார்க்குறீங்கன்னா அது வந்து எஜுகேஷன் தான். ஸோ அந்த எஜுகேஷன் அப்படின்ற அந்த வெப்பத்தை நம்ம எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக டாக்டர் ஜென்சி மாதிரி அது நிறைய பேர் இந்த சொசைட்டிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உண்மையாகவே ஒரு வியப்பான ஒரு நல்ல ஒரு பதிலை சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 9 உசு அப்படின்னு கூப்பிட்டு இருந்த மத்தியில் நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஒரு அழகான திருநங்கைகள் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டினார். அவருடைய மகன் கையால் நீங்கள் போய் அவரை நேரடியாக சந்திக்கிறீங்க. அந்த தருணம் எப்படி இருக்குது? இன்றைய முதல்வர், தமிழக முதல்வர், இன்றைய நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், திராவிட மாடல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆட்சியில் வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகள் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் நம்ம சொசைட்டியில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்ருக்கோம். அவங்களுக்குள்ள ஸ்கில்ஸ் இருக்கும், திறமை இருக்கும், அவங்களுக்குள்ள அறிவு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு திங்கிங் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சொசைட்டியில் திணிக்கப்பட்டுடுச்சு. அது வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு அந்த திங்கிங் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது அவர் வேணால் சாதாரணமாக நினச்சிருக்கலாம், அவர் தமிழக முதல்வர் என்று நம்ம தமிழ்நாட்டின் முதல் ஆள், இவ்வளோ ஒரு திருநங்கைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எதனாலன்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய எஜுகேஷன் தான். அவருக்கு தெரியுது எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன்றது அவருக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவர் என்னை பற்றி ஒரு புகழாரம் சூட்டினார் எக்ஸ்தலத்தில். அது வந்து இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த ஒரு வரமாக பார்க்குறேன். ஏன்னா அது வேறு யாருக்கும் கிடைக்காது. எத்தனை பேர் எங்கள் மக்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது, ரொம்ப அது ஹாப்பியான மூமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே அவரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. ஏன்னு தெரியல, ஏன்னா எனக்கு அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அதனால் நான் ஒரு அப்பான்னு சொல்லி தான் என்னுடைய கோரிக்கையை கூட அவர்கிட்ட நான் வச்சேன். அதாவது ஏதாவது ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற கலைக்கல்லூரியில் ஒரு நிரந்தர பணியை ஆங்கிலத்துறையில் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பான்னு அவர் அடிச்சு தான் என்னுடைய கோரிக்கையை கூட வச்சேன். கண்டிப்பாக அவர் அதை நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து லயோலா காலேஜ் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நாங்கள் ஒரு பேராசிரியர் ஆங்கிலத்துறையில் இருக்கிறது வந்து என்னுடைய முழுமையான வெற்றி கிடையாது. ஏன்னா இந்த திருநங்கை இந்த மாதிரி படித்தாங்க, லயோலா காலேஜ் ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு, கவர்மெண்ட் வந்து அதை மேலும் அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் கொடுத்துச்சு. இதுதான் ஒரு முழுமையான வெற்றியாக எங்கள் மக்கள் மட்டும் பார்க்க மாட்டாங்க, இது சமூகத்துக்கும் ஒரு புரிதலாக ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். நான் என்னைக்கு வந்து ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் நிரந்தர பேராசிரியர் ஆகும்பொழுது தான் என்னுடைய இந்த லட்சியம், என்னுடைய இந்த கோல் வந்து முழுமையடையும். அதுதான் நிறைய மக்களுக்கு பரவாயில்ல,
அவங்க படித்தாங்க, கவர்மெண்ட் அவங்கள அங்கீகரிச்சது, அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்றத நிறைய மக்களும் எங்கள் மக்களும் புரிஞ்சு நிறைய பேர் முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாகவும், அது மட்டும் இல்லை மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு கண்டிப்பாக ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. எப்பாடுபட்டாலும் மேன்மக்கள் மேன்மப்பரே சொல்லுவாங்க. அதே மாதிரி படித்தவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னுவாங்க. இந்த இடத்துலேருந்தே உங்களோட சிறப்பு தெரியுது. இது என்னுடைய வெற்றி கிடையாது, இந்த வெற்றிக்கு நான் வந்து பூரித்து கொண்டாடக்கூடாது, இதற்கு மேலே ஒரு வெற்றி இருக்குது, அந்த வெற்றி தான் என்னைக்கு என்ன ஒரு தமிழக அரசு அங்கீகாரம் படைத்த ஒரு அரசு கலைக்கல்லூரியில் எனக்கு பணி கொடுக்குறாங்களோ அதுதான் வெற்றின்னு சொன்னீங்க. உண்மையாகவே ஒரு வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி வரக்கூடிய சமூகத்துக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த லொயோலா கல்லூரியிலேயே உங்களை பணி நியமனம் செய்கிறாங்க. அது எப்படி இருந்தது அந்த தருணம்? அது ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட் மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லயோலா அப்படின்னாவே எனக்கு முதல்ல என்னோட மைண்டுக்கு தோன்ற விஷயம் அது ஒரு கோயில் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு தரமும் அந்த கல்லூரியில் நான் ரிசர்ச் ஸ்காலராகவும் இருந்திருக்கேன். அப்போல்லாம் நான் ஸ்காலராக அந்த காலேஜில் அடி எடுத்து வைக்கும் பொழுதும் சரி, இப்போ நான் ஒரு பேராசிரியராக அடி எடுத்து வைக்கும் போதும் சரி, ஒரு அமைதி, ஒரு காம் எனக்கு தானாகவே வரும். ஒரு கோயிலுக்குள்ளே போனால் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது எனக்கு எப்பவுமே இருக்கும். எனக்கு வந்து லயோலா காலேஜ் என்றைக்குமே ஒரு தாயகம் மாதிரி தான். அது நான் பிறந்த ஒரு இல்லமாக தான் அதை நான் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அது அங்கே தான் கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நிறைய அரசினர் கலைக்கல்லூரிகளில் நிறைய வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை பற்றி புரிதல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக கூட பிரசிடென்சி காலேஜில் ஒரு டிரான்ஸ் உமன் சேர்ந்தாங்க. பட் அவங்க கண்டினியூ பண்ணவே இல்லை. ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஏற்பட்ட அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள், அவங்கள வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணுறது, அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டா, கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதாவது முள்ளு மேலே கூட நடந்தால் கஷ்டம் தெரியாது, ஆனால் வேறு ஒருத்தவங்க நம்ம பிறப்பை வச்சு ஒரு குறைகளை சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அந்த கஷ்டம் இருக்குது தெரியுமா. அது வந்து எங்கே போனாலும் அதை நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு கஷ்டமாக எங்கள் மனசில் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. நாங்களாகவே இருக்கிறோம், எங்களை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அந்த மாதிரி லயோலா காலேஜ் வரும்பொழுது அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு இல்லாமல் எங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அந்த இடத்துல எங்களுக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லயோலா காலேஜில் ஒரு வருஷமும் டிரான்ஸ் மென்னாக இருக்கட்டும், டிரான்ஸ் விமனாக இருக்கட்டும், அவங்க கேட்குற டிகிரியே 7-8 பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கிறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அதுதான் அங்கே விஷயம். நானும் எஜுகேஷன் தரேன், நானும் இது பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகளாகட்டும், நிறைய கருத்துவவாதிகளாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அது செயல்பாட்டில் பார்க்கும்போது யாரும் செய்ய மாட்டுறாங்க. ஆனால் லயோலா காலேஜ்ன்றது அதை செஞ்சுட்டு இருக்குது. நிறைய திருநங்கைகளும் அதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க. அதுவும் அவங்க கேட்குற டிகிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லன்றது லயோலா காலேஜில் சீட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கியூவில் நின்று முட்டி மோதக்கூடிய ஒரு இடம். அப்போ அவங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரியான ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவங்களையும் சொசைட்டியில் நம்ம வந்து இந்த மாதிரியான லயோலா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மக்கள் கூட ஒரு மிங்கிள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறது அது ஒரு கிரேட் பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். எங்கள் கம்யூனிட்டி மக்களுடைய வளர்ச்சியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாகவே இருக்காங்க. கண்டிப்பாக. அதனால் அந்த காலேஜுக்கு வரும்போது எனக்கு ஒரு ஹாப்பி தான், ஒரு சந்தோஷம் தான். அது எண்ணலடங்காத ஒரு சந்தோஷம். அது என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பாக அது உங்கள் முகத்திலேயே தெரியுது. அந்த எண்ணில அந்த வார்த்தைகளோட அந்த முகத்திலேயே தெரியுது அந்த இதுகளோட. இதெல்லாம் இருந்தாலுமே ஆரம்பத்தில் அந்த கல்லூரியில் மாணவராக இருந்தீங்க, அப்படியே மாடுலேஷன் ஆகி ப்ரொஃபஸர் எப்படி இருந்தது அந்த டிரான்ஸ்ஃபர்? நமக்கெல்லாம் தெரியும், ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் நம்ம தான் டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி நான்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படின்னு தெரியல, கங்க்ராச்சுலேஷன், இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், ஏதாவது சாதிச்சா. ஆனால் எங்கள் காலேஜ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க, சீரியஸாக அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் மக்களால் குழந்தைகள் பெற்றுக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் நான் செல்கிற ஒவ்வொரு வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களையும் எனது சொந்த குழந்தைகளாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஒருவேளை நான் உண்மையாலுமே குழந்தை பெற்று அது சின்ன தப்பு பண்ணால் நான் நேராக போய் அடிச்சிருக்க மாட்டேன் இல்லையா. யாருமே அடிக்க எந்த தாய்க்கும் தோணாது. அந்த மாதிரி அவங்களுடைய பாவனைக்கு சென்று அவங்களுக்கு என்ன மாதிரியாக எப்படிலாம் நடத்தினா புரியுன்றதுக்காக என்னை ஒரு நாளும் நான் வந்து செதுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை. நான் இந்த டீச்சிங் ஃபீல்ட்லேருந்து இவ்வளோ மீடியாஸில் பேசிட்டு இருந்தாலும் என்னுடைய படிப்புக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணுறதுக்காக நிறைய நேரங்களை ஒதுக்கி அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய தன்மைகளுக்கு என்னை மாற்றிக்கொண்டு, அதாவது ஒரு தாயாக என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ, எந்த தாயும் குழந்தை வந்து ஒரு கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த வகுப்பறையில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும்
நான் குழந்தையா நினைக்கிறேன்னும் போது அவங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்றதே உங்களுக்கு தெரியும். அதனால அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க என்னை என்கரேஜ் பண்றது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் நீங்க நல்லா படிங்க கங்க்ராச்சுலேஷன் பண்றதை விட அவங்க மேம் நீங்க இன்னும் நிறைய சாதிக்கணும் மேம்னு ஸ்டூடெண்ட்ஸா வந்து சொல்றது தான் அது சம்திங் டிஃப்ரெண்ட். இல்லை கண்டிப்பா அது கண்டிப்பா எனக்கு ஒரு அது கண்டிப்பா ஒரு உங்களோட புரிதலை தாய்மை வந்து உங்களோட முகத்திலே தெரியுது. இந்த இடத்துல இந்த ஒரு பாடல்கள் தான் உங்களுக்கு பொருத்தமான ஒரு பாடல் நான் நினைக்கிறேன். 16 வயதினிலே 16 பிள்ளை அம்மா தாயாக வில்லை அம்மா தாலாட்டு பாடுகிறேன்ற மாதிரி பெற்றாதான் பிள்ளைகளா என்னை சுற்றி என்னோட பிள்ளைகள் வந்து எனக்காக வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணி இன்னும் சாதிக்கணும்னு சொல்லும்போது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான். அது எந்த ஒரு ஆசிரியர்களுக்கும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட் தான். நிறைய விஷயம் பேசிட்டே இந்த சுவாரஸ்யமான விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய அடுத்த கோல் என்னன்றதை சொல்லிட்டீங்க. எதிர்காலத்தில் எதனா கனவுகள் இருக்குது உங்களுக்கு? ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டண்ட் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் தான் எங்கள் கம்யூனிட்டி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது இந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ரொம்ப இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனதால் நிறைய ட்ரான்ஸ் மென் அண்ட் ட்ரான்ஸ் உமன் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் கண்ட்ரிஸ் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. நாங்களும் கூட படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எப்படி போகணும், ஈவன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டிரான்ஸ் உமன் ஃப்ரம் சம் அதர் டிஸ்ட்ரிக்ட் அவங்க கூட கேட்டாங்க என்னுடைய வந்து பேரை கூட எப்படி மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹெல்ப்புக்காக நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. மேம் நாங்கள் உங்களை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நாங்கள் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எப்படி போகிறதுன்றது அந்த அறிவு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான மக்கள் காண்டாக்ட் பண்ணுற பொழுது எனக்கு ஒரு இலக்குவாக எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக எதிர்காலத்தில் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக திருநங்கைகளுக்கோ இல்லை திருநம்பிகளுக்கோ எஜுகேஷன்னா என்ன அதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத பற்றி விவரித்து சொல்லணும். அவங்கள படிக்கணுன்ற ஆர்வமாக இருக்கிற திருநங்கைகளுக்கு நம்ம ஃபினான்ஷியலாவோ ஃபீஸஸ் அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸே இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சம்மந்தமாக அதில் நல்லா அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த புரிதல் அந்த மக்களுக்கு இருக்காது. அதாவது அதை மாற்றி கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து இவங்க கடந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அதனால் பாதியிலேயே வந்து இடைநிற்றல் ஏற்படுது. அதனால் அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான மக்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஹெல்ப் பண்ணணும். இவங்களை இந்த மாதிரியான புரிதல்கள் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்க்காக அவங்க எப்படியெல்லாம் வந்து போராடுறாங்கன்றத ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி சிம்பிளாக பண்ணி கொடுக்கலான்ற வழிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு என்ஜிஓ மூலமாக பண்ணணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்குவாக நான் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 11th 12th படிக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய வகுப்புலேயே என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து எங்களுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் அவங்களை ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க சட்டை ஃபேண்டெல்லாம் கழட்டி என்ன இருக்குது அவங்க உடம்புல உறுப்பில் என்ன இருக்குன்னு பார்த்து கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஒட்டுமொத்த பசங்களும் அவனை எடுத்துகிட்டு போய் கீழே தள்ளிட்டு அவனை மேலே ஏறி குதிச்சு அவனுக்கு மேலே விளையாடுறது, அவன் மேலே படுத்து அவனை வந்து ரொம்ப சொல்கிறது எப்படின்னா ரொம்ப கஷ்டமான நிலைகள் எல்லாம் அவனை வந்து விளையாட்டாக பண்ணுறாங்களா இல்லை சீரியஸாக பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வகுப்புலேயே நம்மள மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு. ஆனால் மாணவர்கள் எல்லாருமே அவங்கள அப்படி தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட அந்த மாணவர்கள் என்னை வந்து அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. என்னுடைய ஆக்டிவிட்டியும் அப்படி தான் இருக்குது, என்னுடைய பேச்சும் அப்படி தான் இருக்குது, என்னுடைய நடவடிக்கையும் ஒரு திருநங்கை மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாரும் என்னை வந்து பண்ணது கிடையாது. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். ஸோ அந்த எஜுகேஷன் மட்டும்தான் அந்த நல்லா படிப்பேன்ற ஒரே ஒரு காரணம். இப்போ ஆசிரியர்களை என்னை நெருங்கி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த இடத்துல என்னை வந்து காப்பாற்று உயர்த்தி காட்டுச்சு, தனித்துவமாக காட்டுன ஒரு விஷயம். அவங்க வந்து அந்த மாதிரியான கேலி கிண்டல்களுக்கு என்னை ஆட்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் போனதுக்கு காரணம் இந்த எஜுகேஷன் தான் அப்படின்றத நம்ம முதல்ல மக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் நிறைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆனாலும் இந்த எஜுகேஷன் நம்மளை அந்தந்த இடத்துலலாம் ஒரு இடத்துல காப்பாற்றி விடும் அப்படின்ற ஒரு பேசிக் புரிதலை எங்கள் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பெரிய எய்மான பார்க்க. கண்டிப்பாக எல்லா சாதனைகள்லாம் இருக்கட்டும், குடும்பம் ஒரு பக்கமாக பார்க்கும். இதெல்லாம் கடந்து நீங்கள் வசிக்கிற பகுதியில் இப்போ இந்த மாதிரி முதல்வர் கையில் நீங்கள் போய்ட்டு மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இந்த புகைப்படங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களை நேரில் யாருன்னா பார்க்கும்போது உங்களுக்கு நேர்காணலை பார்த்து எதனா உங்ககிட்ட வந்து பேச நினைச்சிருக்காங்களா, பேசியிருக்காங்களா, வாழ்த்திருக்காங்களா? கண்டிப்பாக நினச்சிருக்காங்க. ஒருத்தவங்க எங்கள் மேலே அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில்
திருநங்கைகளுக்கோ வீடே வீடு கொடுக்கறதே கிடையாது. மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, சவால்களா இருக்கு. அப்படி கொடுத்தாலும் கூட 10,000 ரூபாய் இடத்த வந்து 20,000 30,000க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்னை சுற்றி இப்படி பேசும்பொழுது, ஐயோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை இந்த லேக் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸில் நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக ஒரு சாதனைக்குரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு திருநங்கை வீடு கேட்டு போனால் கூட கொடுக்கறது கிடையாது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்கிறது உங்களால் இந்த இடத்துக்கு பெருமை, இந்த இடத்தால் எங்களுக்கும் பெருமைன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க. இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு பக்கம் உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை பற்றி கேட்டே ஆகணும். எப்பயுமே ஒரு அது எப்படி சொல்கிறது, பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ண மாதிரி நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் கோட் மெயின்டைன் பண்ணுறீங்க. மற்ற திருநங்கைகளை காட்டிலும் நீங்கள் தனித்துவமாக தெரிகிறதுக்கு காரணம் என்ன? இது ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி தானே ஃபேஷன் ட்ரெஸ்லாம் வேர் பண்ண மாட்டேன்? அப்படியெல்லாம் கிடையாது. வியர் பண்ணுவேன், வீட்டிலலாம் இருக்கும்போது தனியெல்லாம் இருக்கும்போதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் இது கிடையாது. பட் நம்ம வந்து மாணவர்கள் முன்னாடி போய் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைய மாணவர்கள் தான் நாளைய சமுதாயம். அப்போ அந்த மாணவர்கள் கையில் ஒரு திருநங்கைகள் அப்படின்னா அவங்களுடைய புரிதல் இன்றைக்கும் சொசைட்டியில் கம்மியாக தான் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் எப்படி எப்படியோ இருப்பாங்கன்னு. அப்போ அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க ஏற்கனவே திருநங்கைகள்னால் அவங்களுக்கு ஒரு இப்படி தானே ஒரு திங்கிங்கு, இன்னும் கொஞ்சம் அதை நான் மோட்டிவேட் பண்ணி அதை டெவலப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போது அவங்களுடைய மாணவருடைய பார்வை என் மேலே இருக்கக்கூடாது, பாடத்து மேலே மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காக எந்த அளவுக்கு என்னை வந்து நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் சென்ஸ் பண்ணி அவங்க முன்னாடி காட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் நான் முயற்சி பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன். பட் நானும் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுவேன், யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. மாணவர்கள் அப்படின்னு நான் சொசைட்டிக்குள்ளே வரும்பொழுது என்னை அப்படி காட்டிக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய திங்கிங். ஏன்னா இந்த பார்வை இன்னும் இருக்குது. அந்த பார்வை ஒரு வேளை மாறிச்சுன்னா வேலை நார்மலாக எல்லா மாதிரி இருக்கலாம். அந்த பார்வைக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம். கண்டிப்பாக ஒரு கேட்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த விஷயங்களை கேட்கும். இதெல்லாம் கடந்து நீங்கள் அலோ எஃப்எம்மில் ஆல் இந்தியா ரேடியோவில் இருந்த காலகட்டங்கள் இருந்து அதை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியும்? ஆமாம், ஆல் இந்தியா ரேடியோவில் நான் முறையாக அவங்க கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நான் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் பண்ணி ஆடிஷன் எல்லாம் செலக்ட் பண்ணி தான் ஆனேன். ஆனால் அங்கேயும் கூட என்னை கொஞ்சம் காலத்தில் வந்து சொன்னாங்க, இன்னும் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் எப்படின்னா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு கிடச்சிச்சு. நான் அங்கே இருந்த பொழுது ரொம்ப பேர் என்னுடைய வாய்ஸை ரசித்து கேட்டவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு இடத்துல என்ன, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நாணயம்னா ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு கெட்டதை நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்காதனால தான் நான் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் பப்பாசியோட அறிவிப்பாளராக 12 வருஷமா இருக்கிறேன். அது ஆல் இண்டியா ரேடியோவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் என்னை வந்து அவங்க வந்து கூப்பிட்டு என்னை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல என்னுடைய வாய்ஸ்க்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜென்சின் குரல் வந்து ஏதோ அவங்க குரல் ஒரு வசீகரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு இயல்பாகவே வந்தது தான். எங்களுக்காக அந்த வசீகர குரல்ல ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு, வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு சரியாக 11 மணி அளவில் வழங்கப்படும். வாசக பெருமக்கள் அதுவரை சிந்தனை அரங்கில் சென்று அமர்ந்து பொறுத்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். For your kind information, dear book lovers, the entrance ticket will be issued exactly at 11 AM. Kindly wait in the conference hall till then. சூப்பர் மேம். இந்த ஆல் இந்தியா ரேடியோவில் எதனா பேசினது? வணக்கம் நேயர்களே, ஆல் இந்தியா ரேடியோ தொடரும் நிகழ்ச்சி திரைகாணத்தில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஐ திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல். கேட்க நாங்களே எழுந்து வெளில போயிடலாம் போலே, நீங்களே ஆங்கரிங் அந்த அழகாக பண்ணுறீங்க. ரொம்ப உண்மையாகவே ஒரு காந்த குரல் தான் சொல்லணும். அந்த கவர்ச்சி குரலுக்கு சொந்தக்காரர் நீங்கள் தானா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் போய்கிட்டே இருக்கட்டும். ஒரு கட்டத்தில் ஏதாவது விருதுகள் வாங்கணும்னு ஆசை இருக்கா? இந்த விருது வாங்கணும், வாழ்நாளில் ஒரு தடவை இந்த இடத்துல நின்றுடணும் அப்படின்ற ஒரு. இன்னைக்கு நான் நிறைய விருதுகள்லாம் வாங்கி தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக அப்துல் கலாம் விருது, தங்க மகள் விருது, இந்த மாதிரி விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து குடியரசுத் தலைவர் கையால் ஏதாவது ஒரு விருது கிடைச்சா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவும் ஒரு எங்கள் மக்களுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் நான் கண்டிப்பாக நாட்டின் முதல் குடிமகன் கையால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு அங்கீகாரம் தான். அது கிடைச்சா குடியரசுத் தலைவர் கையால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இல்லை. இந்த நேர்காணலை கண்டிப்பாக தமிழக அரசு சார்பில் யாருன்னா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது அங்கே டெல்லிக்கு ஃபார்வர்ட் பண்ணி கூடிய விரைவில் குடியரசு தலைவர் கையால் உங்களுக்கு ஒரு விருது கிடைக்கணும்னு ஒயிட் ஹார்ஸ் மூலமா வாழ்த்துறோம். உங்களை சந்தித்தது மிக 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 ரொம்ப சந்தோஷம் ஒயிட் ஹார்ஸ் வாயில. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.